அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். லெட் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4 times mod x for every x belongs to R. Then the largest possible values of mod x of 1 where x dash of t equal to f of x of t for any t greater than 0 with x of 0 equal to 3 is option A 3e power 4, option B 12e power 4, option C 4e square, option D 12e cube. ஓகே, ப்ராப்ளம் வெரி சிம்பிள். உங்களுடைய மாட் எஃப் ஆஃப் எக்ஸோட லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 times mod எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆருக்கு. இதில் இருந்து லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒன்றுன்றது கேட்குறாங்க. இங்கே எக்ஸ் ஆஃப் ஒன்றுன்றது எக்ஸ் ஆஃப் டியோடைய டி ஈக்குவல் டு 1க்கு வேல்யூ கேட்குறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே, இங்கே இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் டி வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க வித் இனிஷியல் கண்டிஷன் வந்து எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளுடைய எக்ஸ் ஆஃப் டியை கண்டுபிடிக்க முடியும், கரெக்டுங்களா? பட் எஃப் ஆஃப் எக்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து லெஸ் than or equal to 4 times mod எக்ஸ்னு வரணும் எந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் கொடுத்துட்டாலும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக இதுக்கு பாருங்கண்ணா, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4xன்னு எடுத்துக்கங்க, நத்திங் ராங். ஏன்னா இது மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இது 4 times mod எக்ஸ்னு கிடைக்கும் which is less than or equal to 4 times mod எக்ஸ் தான். ஓகேவா? அப்போது என்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டேரெக்டாக எந்த சாய்ஸுக்கே நான் போயிடுறேன். ஓகே, இப்போ உங்களுடைய எக்ஸ் டேஸ் ஆஃப் டி நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் டேஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஆஃப் டியை சப்ஸ்டிட் பண்ணணும். கரெக்டாக உங்களுடைய ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஆஃப் டியை சப்ஸ்டிட் பண்ணணும். அதானே இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ 4 times எக்ஸ் ஆஃப் டின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இதுனால நம்மளுக்கு dx by dt. ஓகே, இங்கே எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு அர்த்தம். இப்போ இது என்ன பண்ணலாம், dx by x ஈக்குவல் டு 4 times dtன்னு எழுதிக்கலாம். ஸோ log x equal to 4t plus cன்னு எழுதுவீங்க. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கிட்டால் சம் k e power 14 கிடைக்கும். கரெக்டாக? இப்போ கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து x of t ஆக்சுவலாக. அப்போது அட் t equal to 0ல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னாகும் உங்களுக்கு 3 equal to e power 0 into kன்னு கிடைக்கும். அப்போ kவோட வேல்யூ வந்து 3. ஓகே, அப்போ ஃபைனலாக உங்களுடைய x of t என்ன கிடைச்சிருக்கு, x of t equal to 3e power 4t. கரெக்டாக? அவங்க எக்ஸ் ஆஃப் 1 தானே கேட்குறாங்க, டிக் பல 1 போடுங்க. அப்போ 3e power 4. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிளாக கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆன்சர் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா இது 2 செகண்டில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ்னான்றதை டேரெக்டாகவே நீங்கள் அந்த ஃபங்க்ஷனாகவே சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம். அதே போல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரியணும். எஃப் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் டியை சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4xன்னு இருந்தால் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி வந்து 4 times எக்ஸ் ஆஃப் டின்னு வரும். இங்கே டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டின்றதால உங்களுக்கு நான் dx by x equal to 4 times dt நான் பிரிச்சிடுறேன். அப்போது டேக்கிங் இன்டெகிரேஷன் ஆன் போர்ட் சைட் போடும்போது log x equal to 4t plus cன்னு வரும். எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தோம்னா k e power 14 வரும். இதில் இனிஷியல் கண்டிஷன் எக்ஸ் ஆஃப் 0 equal to 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது k வேல்யூ 3 கிடச்சிரும். இப்போ k 3னா உங்களுடைய எக்ஸ் ஆஃப் டி டிஃபால்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அப்புறம் எக்ஸ் ஆஃப் 1 டீக் பல 1 போட்டிங்கன்னா 3e power 4 வந்துடும். ஓகே, ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.